2024 ஜனவரி மாசம் வருஷ பலன்களை பற்றி நான் தெரியப்படுத்தியிருந்தேன். அதுல குறிப்பா சினிமா துறையை சேர்ந்தவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத நான் தெரியப்படுத்தியிருந்தேன். சினிமா துறையிலே டெக்னீஷியன்கள் நடிகர்களுடைய விவாகரத்து நிறைய நடக்கும்னு சொல்லியிருந்தார். அதே நேரம் தலைவர்கள் நிறைய மரணம் அடைவாங்கன்னு சொல்லியிருந்தார். அந்த நிகழ்வுகள் என்னென்ன நடந்திருந்ததை இப்ப நான் இந்த காணொலி மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதாவது சினிமா துறையை சேர்ந்தவர்கள் வருஷ ஆரம்பத்திலேயே வெற்றி துரைசாமி அவர்கள் கார் விபத்துல மரணம் அடைந்தார். இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் பவதாரிணி அவர்கள் மரணம் அடைந்தாங்க. காமெடி நடிகர்கள் நிறைய இறந்தாங்க. முரளியின் தம்பி இறந்தார். அது போல ஜெயம் ரவி அவர்கள் விவாகரத்து அறிவிச்சார். நடிகர் தனுஷ் விவாகரத்து வாங்கினார். ஜிவி பிரகாஷ் விவாகரத்து அறிவிச்சார். ஏஆர் ரகுமான் அவர்கள் விவாகரத்து அவங்க மனைவி அறிவிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய விவாகரத்துகள் நிறைய பேர் அறிவிச்சாங்க. அதே நேரம் சினிமா துறையை விட்டு விஜய் விலகுறதா அறிவிச்சார். அஜர்பைஜான்ல அஜித் குமாருக்கு விபத்து ஏற்பட்டது. ரஜினிக்கு சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆபரேஷன் பண்ணார். சினிமா துறையில் ஹேமா கமிட்டி அறிக்கையினால மலையாள சினிமா நிறைய பாதிக்கப்பட்டது. அதே தாக்கம் தமிழ் சினிமாவிலும் ஏற்பட்டது, தெலுங்கு சினிமாவிலையும் ஏற்பட்டது. அதுபோல புஷ்பா 2 திரைப்படத்தின் பிரத்யேக காட்சியின் போது ரசிகையின் மரணத்தால் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார். சிவராஜ்குமார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். தமிழ் சினிமா 1000 கோடிக்கு மேல நஷ்டம் அடைந்ததா கே ராஜன் அவர்கள் ஒரு திரைப்பட விழாவில் சொன்னார். அதே நேரம் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய பாதிப்புகள் நஷ்டங்கள் ஏற்பட்டது. அட்லி கூட 40 கோடி நஷ்டம் சொல்லி நம்ம படித்தோம், நியூஸ் பேப்பர்ல படித்தோம். அது மாதிரி தலைவர்கள் கவனம் சொல்லியிருந்தார். ஈரான் அதிபர் இருந்தார்கள், அப்புறம் நிறைய தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க. அதன் பிறகு ஆசாத் அவர்கள் சிரியா அதிபராக இருந்தவர் வேறு நாட்டுக்கு தப்பி ஓடினார். ஷேக் ஹசீனா பங்களாதேஷ் புரட்சியால அவங்க இந்தியாவில் தஞ்சம் புகுந்தாங்க. ட்ரம்ப் 3 முறை சுடப்பட்டார். ஒரு முறை காலில் சுடப்பட்டு ரத்தம் வந்தது. 3 முறையும் தப்பிச்சுக்கிட்டார். அது போல தமிழகத்தில் கூட ஒரே மாசத்துல 8 தலைவர்கள் மரணம் அடைந்தாங்க. அது போல தெய்வ உச்சம் ஏற்படாம பார்த்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். திருவண்ணாமலை நிலச்சரிவு ஏற்பட்டது. வயநாடுல நிலச்சரிவு ஏற்பட்டது. அதே நேரம் திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல லட்டு தயாரிப்புல குறிப்பா நெய், கொழுப்பு கலந்த நெய் கலந்து புனிதம் கெட்டு போனது. இது போல 2024 விமான விபத்துகள் தொடர்ந்து நடக்கும்னு சொல்லியிருந்தேன். ஜனவரியிலிருந்து 2024 டிசம்பர் வரைக்கும் விமான விபத்துகள் நிறைய நடந்துச்சு. இயற்கை பேரிடர்கள் நிறைய நடந்தது. சினிமா துறை பாதிச்சது. தலைவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. இது எல்லாமே நான் 2024 பலனா ஜனவரி மாதமே நான் வீடியோ போட்டிருந்தேன். நன்றி.